குத்து விளக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே குத்து விளக்கு, வடபுறத்திலே மேஜை, சமூக தப்பங்கள், இப்படிதான் வைக்கிறாங்க. என்ன அர்த்தம் இதுல? வடபுறத்தில் மேஜையும் அப்பங்களும் காணப்படுகிறது, தென்புறத்தில் குத்து விளக்கு காணப்படுகிறது. குத்து விளக்கிலிருந்து என்ன வெளியே வரும்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு சொல்லிடாதீங்க, வெளிச்சம் வரும் இல்லையா? அப்ப வெளிச்சம் அந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இல்ல, என்ன இல்லைன்னு சொல்லிடாதீங்க, இருள். வெளிச்சம் வந்தால் இருள் இல்லை இல்லையா? அப்ப வெளிச்சம் எங்கே இல்லை? என்னங்க இப்பதான் சொன்னீங்க தெக்க, நீங்க திருப்பி எங்கங்கிறீங்க இல்லையா? இருள் விண்ணகத்தில் உண்டா, மண்ணுலகில் உண்டா? இருட்டு எங்க இருக்கு? காரிருள் பூமியை மூடும் இல்லையா? வடக்கே என்ன இருக்கிறது? வடதிசையில சீயோன் பர்வதம், வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்குது. அதான் மகாராஜாவுடைய நகரம் வடக்கே இருக்கு. வடக்க காந்த சக்தி இருக்குது. ஒரு உலக மரபு மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா மேல நோக்கி காட்டு வடக்குன்னு, மேல கடவுள் இருக்கிற, மேல பரலோகம் இருந்துச்சுன்னா தெற்கே பூமி இருக்கு. பூமியில வெளிச்சம் இல்ல, பூமியில இந்த 7 குத்து விளக்க வைக்கிறாங்க. இந்த 7 குத்து விளக்கு பூமியில தான் இருக்கு. வெளி 1:20 படிக்கிறாரு, இந்த ரகசியத்தை நீ எழுது, 7 குத்து விளக்கின் ரகசியத்தை எழுது. அந்த 7 குத்து விளக்கும் 7 சபைகளாம். ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சிட்டு இருக்கக்கூடிய 7 சபைகள் அல்ல, ஒன்றாக எரியக்கூடிய 7 சபைகள். இதுக்கு எந்த சபையில பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். 7 பிரான்ச் சர்ச்சஸ் வேணா இருக்கலாம், 14 பிரான்ச் சர்ச்சுக்கலாம், எத்தனை பிரான்ச் சர்ச் வேணாலும் இருக்கலாம். ஆனா சபைகளுக்குள் சபைகள் பிரச்சனை இல்லாம இருக்குதா? அப்படி இருந்தா அது 7 சபையும் ஒன்றான இருக்கக்கூடிய சபைகள். அதுதான் இயேசு கிறிஸ்து வாழக்கூடிய. ஏன்னா அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பே பொற்கச்சை கட்டி கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.